Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Veg Cheese Sandwich. சாண்ட்விச்னா குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்க இப்ப. அது ஏனோ தெரியல. அது எப்படி செய்யணும் நம்ம உள்ள போய் பார்க்கலாமா வீடியோக்குள்ள போய்ட்டு. green சட்னி செஞ்சுக்கணும். green சட்னி செய்யிறதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், salt கொஞ்சம், பூண்டு டேஸ்ட் நமக்கு பிடிக்கும்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நான் பூண்டு ஆட் பண்ணல. இப்போ 2 ஸ்லைஸ்டு பிரெட் எடுத்துருக்கோம். ஒரு பிரெட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னியை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப திக்காக அப்ளை பண்ண வேணாம். கொத்தமல்லியில் ஹை லெவல் கால்சியம் இருக்குது. பச்சையாக கொத்தமல்லி சாப்பிட்றப்ப அவ்வளோ கால்சியம் இருக்குது. சாண்ட்விச் பிரெட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சு தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நமக்கு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம லைட்டாக குக் பண்ணி தான் எடுத்துக்கணும். அது மேலே நல்லா சீஸாக கிரேட் பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னா அதிகமாக கூட சீவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் டேஸ்ட்டுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாவே இருக்கும் இந்த வெங்காயம். கொஞ்சம் தக்காளி புளிப்பு டேஸ்ட்டுக்கு. திரும்பவும் கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு சைடில் டெக்கரேட் பண்ணிக்கிறோம். பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? கட் பண்ணி கொடுக்குறப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்து அந்த பீஸில் இருக்கும். இந்த மாதிரி பார்க்க பாருங்கள், ஒரு லுக்கான ஒரு அழகு இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி இது மேலேயும் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஏன்னா லேயராக இருக்கும் இல்லையா? நம்ம கட் பண்ணி பார்க்குறப்ப சாண்ட்விச் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொரு பீஸில் டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கிறோம். புளிப்பு இனிப்பு சாப்பிடவே எம்மிங்க. கெச்சப் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் கெச்சப்புக்கு அடிமை. இதுக்கு இன்னொரு சைடில் மெல்டட் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க பட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். மெலுசாக அப்ளை பண்ணால் போதும், திக்காக எதையும் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. டேஸ்ட்டுக்காக தான் இதுவும் அப்ளை பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிரெட் டோஸ்ட் பண்ணாவே நம்ம பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இந்த பாட்டை மேலே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்குறோம். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் நல்லாவே இதுவாகிக்கும் இல்லை, ரெண்டுமே அட்டாச் ஆகிருக்கும். இந்த பாருங்க, நல்லா கத்தியில் நம்மக்கிட்ட வேறு ஏதாவது இருந்தாலும் அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பேனில் பட்டர் போட்டு பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சாண்ட்விச் எடுத்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரெட்டை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா? அதை போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். கோல்டன் ப்ரௌனில் வரும்போது டர்ன் பண்ணணும். உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்தாவோ சூப்பராக பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி இந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் தான் இதை பண்ணணும் அப்படின்ற எந்த திங்க்கும் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு. இங்கே பாருங்கள், அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், பார்க்கவே எம்மியாக இருக்குங்க. இதில் அப்படியே லைட்டாக கொத்தமல்லியோட காரம், மிளகாய் காரம், புளிப்பு, சீஸோட டேஸ்ட்டு அவ்வளோ எம்மியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் உள்ள. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம பண்ண வெஜ் சீஸ் சாண்ட்விச். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சாண்ட்விச் ரொம்ப பிடிச்சி இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு. நம்மளே அது ரொம்ப அடிமையாகிட்டோன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ டேஸ்ட் அதுக்கு. இங்கே பாருங்கள், சீஸு தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்குது. சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.